நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் சிறப்போடு பணியாற்றி கொண்டிருந்தாலும் இன்றைக்கு விளையாட்டுத் துறையில் ஒரு உன்னதமான ஒரு மாநிலமாக மாற்றுவதற்கு பல்வேறு நிலைகளில் துணை முதலமைச்சராக விளையாட்டுத்துறையினுடைய அமைச்சராக இன்றைக்கு சிறப்போடு பெண்களுடைய மகளிர் சுயது குழுக்களை ஆக்கப்பூர்வமாக வழிநடத்தி செல்லுகின்ற இன்றைக்கு துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு விளையாட்டுத்துறையை உன்னதமான ஒரு துறையாக மாற்றிக் கொண்டிருக்கின்றார். அது மட்டுமல்ல, பெண்களினுடைய வளர்ச்சிக்காக பெண்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துகின்ற வகையில் எண்ணற்ற திட்டங்களை நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு மாமனிதராக இன்று தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு துணை கொடுக்கின்ற துணை முதலமைச்சராக இருந்து கொண்டிருக்கின்றார். அதனால்தான் இன்றைக்கு உரிமை தொகைகளாக இருந்தாலும் கூட அது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கின்றார். ஆகவே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு ஒரு நீண்ட நெடிய ஒரு நிதிநிலை அறிக்கையை இன்றைக்கு தாக்கல் செய்து தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றி தந்திருக்கின்ற அனைவர்களுடைய பாராட்டையும் பெற்றுக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு தான் பிறந்த நாள் விழா கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆகவே இன்றைக்கு நம்முடைய அமைச்சர் அவர்கள் கூறியதை போன்ற எண்ணற்ற திட்டங்களை இன்றைக்கு நிதிநிலை அறிக்கையில் நாம் நிறைவேற்றி தந்திருக்கின்றார் முதலமைச்சர். நாம் குறிப்பாக பெற்றோரை இருவரை இழந்த 50,000 குழந்தைகளுக்கு இன்றைக்கு 18 வயது வரை மாதம் 2,000 ரூபாய் என்கின்ற ஒரு உன்னதமான ஒரு தகப்பனாக இருந்து இன்றைக்கு இந்த ஒரு அறிக்கை மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. இதே போன்ற எண்ணற்ற திட்டங்கள் மகளிர் சுய குழுக்களுக்கு 37,000 கோடி வழங்கி புதியதாக 10,000 சுய குழுக்களை உருவாக்குகின்ற வகையில் தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்கள் என்ன நினைத்து இந்த மகளிர் சுய குழுக்களை உருவாக்கினாரோ அந்த எண்ணங்களை இன்னும் 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி கண்டுகொள்ளாமல் இருந்ததை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு புதுப்பித்து மகளிர்கள் வாழ்வில் மிகப்பெரிய ஏற்றத்தை தந்து கொண்டிருக்கின்ற ஒரு அறிக்கையாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே 10 லட்சம் வரை மதிப்புள்ள அசையா சொத்துக்களை பெண்களின் பேரில் இன்றைக்கு கிரயம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் 8% இருக்கின்ற ஒரு மதிப்பீடை இன்றைக்கு 7% குறைத்து ஏழை எளிய மக்கள் கனவுகளை இன்றைக்கு இடம் வாங்க வேண்டும் என்ற கனவை நிறைவேற்றி தந்திருக்கின்றார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள். 3ஆம் பாலினத்தினரையும் சமூகத்தில் மேம்பாட்டை உறுதி செய்கின்ற வகையில் அவர்களுக்கும் திட்டத்தை அறிவித்து அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் காலை உணவு திட்டத்தை இன்றைக்கு ஒதுக்கி 600 கோடியை ஒதுக்கி இன்றைக்கு 3.14 லட்சம் மாணவர்கள் பயன்பெறுகின்ற வகையில் இந்த திட்டம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. மேலும் 10 இடங்களில் 77 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தோழிகள் விடுதிகள் அமைக்கப்படுகின்றது. கலைஞர் கனவு இல்லம், புதிய கலை மற்றும் அறிவியல் 10 கல்லூரிகளை அமைப்பதற்காக உத்தரவு, கலைஞர் மகளிர் தொகைக்காக இன்றைக்கு 13,807 கோடி ஒதுக்கீட்டு செய்து இன்றைக்கு அந்த ஒரு விடியல் ஆட்சியை தந்து கொண்டிருக்கின்றார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள். எண்ணற்ற திட்டங்களின் மூலமாக நிதிநிலை அறிக்கையை இன்றைக்கு ஒரு மானிய கோரிக்கை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்று இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எப்படியெல்லாம் அதற்கு ஒரு குழு அமைத்து மக்களுடைய ஏழை எளிய மக்களுடைய ஆலோசனைகளை பெற்று உயர் அதிகாரிகளுடைய கருத்துக்களை பெற்று இன்றைக்கு இந்த மானிய கோரிக்கையை நாங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம் என்று இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களே இன்றைக்கு தகவல் தொழில்நுட்பத்தின் மூலமாக வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்ற இந்த தமிழ்நாட்டில் இன்றைக்கு சோசியல் மீடியாவில் தன்னுடைய உரையை இன்றைக்கு ஆற்றியிருக்கின்றார். இதெல்லாம் சொல்லுவதற்கு காரணம், நாம் சார்ந்திருக்கின்ற இங்கே நின்று பேசிக் கொண்டிருக்கின்ற மடிப்பாக்கம் பகுதி 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி தலைவர் கலைஞர் அவர்கள் மாநகராட்சியாக உருவாக்கி விட்ட பிறகு ஆட்சி மாற்றம் வந்தது. அதற்கு பின்னால் 10 ஆண்டு காலம் பாதாள சாக்கடைக்கு நீதிமன்றத்திற்கு சென்று நீதிமன்றத்திலே இன்றைக்கு உத்தரவு பெற்று இந்த பாதாள சாக்கடை திட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற வகையில் அதிமுகவுடைய ஆட்சி அலங்கோலமாக இருந்தது. மடிப்பாக்கம் பகுதியில் குடிநீர் பிரச்சனையை தீர்க்க முடியாமல் இருந்தது. இன்னைக்கு மயிலை பாலாஜி நகர் பள்ளிக்கரணை பகுதியில் ஒரு 50 லட்சம் ரூபாய் குடிநீர் நீரேற்றாக்கும் தொட்டியை கட்டி இந்த மக்களுடைய கனவை நிறைவேற்றி தந்திருக்கின்றார். அது குடிநீராக இருந்தாலும் அது பாதாள சாக்கடை திட்டமாக இருந்தாலும் மடிப்பாகம் என்றாலே உள்ளகரம் மடிப்பாகம் ராம்நகர் பகுதியில் மயிலை பாலாஜி நகர் பகுதி என்று இன்றைக்கு நாராயணபுரம் ஏரி என்று இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் அந்த டிவி எல்லா தொலைக்காட்சிகளிலும் அந்த நிலைகள் மழை பெய்தால் அந்த நிலைகள் இருந்து கொண்டதெல்லாம் இன்றைக்கு மாற்றி தந்திருக்கின்றார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். மடிப்பாக்கம் பகுதியில் மழை பெய்தாலும்
கவலை இல்லை என்ற அளவில் இன்றைக்கு மழைநீர் கால்வாய்களை அமைத்து தந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள், அந்த துறை சார்ந்த அமைச்சர் அண்ணன் கே நேரு, நம்முடைய மாநகராட்சியினுடைய மேயர், மாநகராட்சியின் ஆணையாளர், இதற்கெல்லாம் காரணமாக இருக்கின்ற மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் உங்களின் சார்பாக, என் சார்பாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இதையெல்லாம் கொண்டு சேர்க்கின்ற இடத்தில் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சென்னை மாநகராட்சியினுடைய மாமன்ற உறுப்பினர் சமீனா செல்வம் அவர்கள் வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் மன்றத்தில், அது மண்டல குழு கூட்டமாக இருந்தாலும், அது சென்னை மாநகராட்சியினுடைய மாமன்ற கூட்டமாக இருந்தாலும், இந்த மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும். அது உடனடியாக அந்த பாதாள சாக்கடை திட்டம் நிறைவேற்றினால், அந்த உடனடியாக சாலை போடுகின்ற பணியாக இருந்தாலும், எந்த ஒரு திட்டங்களாக இருந்தாலும், சபீனா செல்வம் நம்முடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் அமைச்சர் சொன்னதை போன்று இந்த பகுதியில் செல்வம் அவர்கள் என்றால் பிரம்மாண்டம் என்கின்ற நிலையில் இந்த கூட்டத்தை பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற சபீனா செல்வம் அவர்களையும், அவருக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்ற 2 வட்டக்கழகத்தினுடைய செயலாளர்கள் சுரேஷ் அவர்களையும் ரஞ்சித் குமார் அவர்களையும், இந்த வட்டத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்த நிர்வாகிகளையும் பொதுமக்களையும் இந்த நேரத்திலே நான் நன்றியோடு உங்களுக்கு, நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம். இந்த திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி தருகின்ற வகையில்